திருநெல்வேலியில் பள்ளிவாசல் ஊழியர் ஒருவர் தனது வீட்டில் 30க்கும் மேற்பட்ட பூனைகள் மற்றும் 15 நாய்களுக்கு அடைக்கலம் கொடுத்து தினமும் உணவளித்து வருகிறார். இது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். முகமது அயூப் திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை எம்ஜிபி 4வது வடக்கு தெருவை சேர்ந்த இவர் டவுன் மேலரத வீதி VM பள்ளிவாசலை சுத்தப்படுத்தும் பணியை செய்து வருகிறார். மிகச்சிறிய வீட்டில் வாடகைக்கு இருந்து வரும் அயூப்பின் வீட்டுக்கு தினமும் 30 பூனைகள் 15க்கும் மேற்பட்ட நாய்கள் அலையா விருந்தாளியாக வருகின்றன. அவைகளுக்கு மீன் சாப்பாடு, பால் போன்ற உணவுப் பொருட்களை வழங்கி செல்லமாக கவனித்து வருகிறார் அயூப். கடந்த 12 ஆண்டுகளாகவே பூனைகளுக்கு உணவு அளிப்பதை கடமையாக செய்து வருவதாகவும் தனது ஊதியத்தில் 75% தொகையை நாய் மற்றும் பூனைகளுக்கு உணவுகள் வழங்க செலவிடுவதாகவும் சொல்கிறார் அயூப். 22 பூனைகள் இருக்குது. நம்ம அதுக்கு நாங்கள் உணவுகள் கரெக்டான முறையில் போடுறது நல்ல, வெளியே எங்கேயும் போகிறது இல்லை. அது என்ன இப்போ இதனால் கூட நாங்கள் வீடு கூட மாற முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்போ நாய்னா பிடிச்சி கூட்டு போயிடலாம், பூனைங்கிறது அப்படி இல்லை. ஏன்னா பூனை கூட்டு போகிறதுக்குள்ளே நினச்சின்னா ஒரு ஹார்ன் சத்தம், ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ சவுண்டு இது பண்ணால் கூட நினச்சின்னா கையை விட்டு உதவி ஓடக்கூடியதாக இருக்குது. இதனால தான் இன்றைக்கி கூட வீடு கூட இன்றைக்கி மாற முடியாமல் இன்றைக்கி நாங்கள் ஒரு 3 பேர் கூட சரியாக படுக்க முடியாத வீட்டில் இன்றைக்கி 22 பூனை இருக்குன்னு சொன்னால், ஏன்னா அது வந்து ஒரு மனிதாபமான வீட்டில் ஒரு ஒத்துழைப்பு, வீட்டில் மனைவி மக்கள் ஒரு ஒத்துழைப்பு தான் அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. பணி நிமித்தமாக அயூப் வெளியூர்களுக்கு சென்றாலும் நாய் மற்றும் பூனைகளை அரவணைப்புடன் கவனித்துக் கொள்வதாக அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். 10 வருஷத்துக்கு மேலே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பாவுடைய இன்ட்ரெஸ்ட்டு, தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு. ஆரம்பத்தில் வந்து கோழி குஞ்சு வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கோழி குஞ்சு நிறைய பேர் முன்னாடி விடுறதுக்கு மனசு இல்லை. கடைசியாக வந்து வீடு மாறக்கூடிய வாடகை வீட்டில் இருக்கிறதுனால இன்னொரு பக்கத்தில் உள்ள நபர் அந்த கோழி குஞ்சு போய் கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது விலங்கினங்களை கண்டிப்பாக வளர்க்குறேன்னு சொல்லி கடைசியாக பூனைகள் சாதாரண வீட்டை வந்து நின்றுச்சு. அதில் வந்து கொஞ்சம் பாலை ஊற்றுறது, மீன் போடுறது, அப்படியே பெருகி இன்றைக்கி ஒரு 30க்கும் மேற்பட்ட பூனைகள் வீட்டில் வந்து வந்துகிட்டே இருக்குது. என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயந்தான். அப்பா வெளியூர் போயிட்டாலோ அல்லது வேறு எங்கேயாவது போயிட்டாலோ என்ன செய்வோம், நாங்கள் வந்து அதை பாதுகாத்துக்குவோம். பால் ஊற்றுறது, மீன் வாங்கி போடுறது, அதை பராமரிக்கிறது சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் பெரும்பகுதியை செல்ல பிராணிகளுக்கு செலவிடுவதில் ஆத்ம திருப்தி கிடைப்பதாக நெகிழ்ச்சியுடன் கூறும் அயூப் பிற உயிர்களை நேசிப்பதில் முன்னோடியாக இருக்கிறார் என்றால் மிக இல்லை. ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.